இன்றைக்கி கோதுமை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், மிஸ் பண்ணுறாதீங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அது கூடவே தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கிட்டேன். நீங்கள் பச்சை மிளகா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் தூள் பண்ணி போட்டுக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறேங்க. இதுக்கப்புறம் நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பிசைய ஆரம்பிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. மாவு தண்ணி அதிகமாக எடுக்கக்கூடாது, அப்புறம் போண்டா சரியாக வராது. நம்ம நல்லா போட்டு கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கங்க. இதுக்கப்புறம் எண்ணெய் சூடு இறங்கினதும் நம்ம கையில் லைட்டாக தண்ணி தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இந்தமாரி எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் போட்டதும் ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா சைடும் வெந்து வரும். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், போண்டா நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், போண்டா நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. எண்ணெய் நல்லா தெளிஞ்சு இந்த டைமில் நம்ம போண்டா எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் வடிஞ்சதும் எடுத்து ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். நம்ம போன வீடியோவில் கோதுமை வச்சு எப்படி ஈஸியாக சமோசா செய்யலான்னு போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த மாதிரி ஈஸி ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.